அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெற்று வருகின்ற 7ஆம் நிகழ்வான காகிதத்தில் பேசும் பொம்மைகள் என்ற நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு அமல்ராஜ் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்றுள்ள நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஜெபா சேசிலன் சார் அவர்களையும் மற்றும் ஆசிரியர் சரவணன் சார் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அங்கமுத்து சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். சிறப்பு செய்தல். தற்போது நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் சார் அவர்கள் சிறப்பு செய்வார். தற்போது நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் உதவியாளர் திருமிகு சொர்ணமிகி அவர்கள் அறிமுகம் செய்திடுவார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமிகு அமல்ராஜ் அவர்களை வருக வருக என்று கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இவர் 25 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் உள்ளார். தற்போது தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். மாநில அளவிலான ஓரிகாமி பயிற்றுனராக மட்டுமல்லாமல் பொம்மலாட்டம், கதை சொல்லுதல், புத்தக கண்காட்சிகள், குழந்தைகளின் செயல்பாடுகள் தொடர்பான நிகழ்வுகளிலும் கருத்தாளராகவும் செயல்பட்டு வருகிறார். முதல் சமச்சீர் கல்வி பாடநூல் ஆசிரியர்களில் ஒருவரான இவர் விஞ்ஞான துளிர் என்ற மாத இதழிலும் பங்களித்துள்ளார். குறைந்த செலவிலான சோதனைகள், படைப்பாற்றல் செயல்பாடுகள், கழிவிலிருந்து கலை, பொம்மைகள் தயாரித்தல், புகைப்படக்கலை என பன்முகத்தன்மையுடன் இயங்கி வருகிறார். இவரது திறமையான கலைநயமிக்க இப்பணிகள் மேன்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சொன்னால் சொல்ல மாட்டிங்களா? ஓகே. இன்றைக்கி என்ன ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கீங்க? காகிதத்தில் பேசுகிற பொம்மை செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா? எத்தனை பேர் ஆசைப்பட்றீங்க? ஓ, எல்லாருமா? வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, நான் செஞ்சுட்டு காமிச்சிட்டு போவா இல்லை நீங்கள் எல்லோரும் செஞ்சு இப்போ செய்ய போகிறீங்களா? நீங்கள் எல்லோரும் செய்கிறீங்க அப்படின்னம்னா ஒரு 2 அக்ரிமெண்ட் போடணும். உங்களுக்கு எனக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறதுக்கு ரெடியா? அக்ரிமெண்ட் நான் சொல்லட்டா? சொல்லவா? சரி, எல்லோரும் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னம்னா, என்ன கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, எதை கவனிப்பீங்க? என்ன செய்கிறத கவனிப்பீங்க? என் கையில் இருக்கிற பேப்பரை பார்த்து நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னம்னா, எல்லோரும் கட்டை விரல் இருக்கா? தம் ஃபிங்கர் இருக்கா? காட்டுங்க பார்க்கலாம். ஓகே. நீங்கள் எதை வச்சு மடிக்க போகிறீங்க அப்படின்னம்னா இந்த ஃபிங்கரை வச்சு தான் மடிக்க போகிறீங்க. சரிங்களா? இதில் கொடுக்குற அழுத்தம் தான் நீங்கள் பண்ணுற மாடல் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? சரியா? இப்போ ஃபஸ்ட் அக்ரிமெண்ட்டுக்கு டீலா? டீல்? ஓகே, ரைட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் முடிகிறது வரைக்கும் உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கவங்க, ரைட் சைடு இருக்கிறவங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க, பேக்கில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு யார்?
சத்தமாக சொல்லுங்க. இல்லை. அவங்க யார் அப்படின்னம்னா உங்கள் ஃப்ரெண்டே கிடையாது. அவங்கெல்லாம் உங்களோட யார்? எனிமீஸ். சரிங்களா? சண்டைக்காரங்க. சண்டைக்காரன்ட்ட நீங்கள் பேசுவீங்களா? சண்டைக்காரன்ட்ட பேசுவீங்களா? பேச மாட்டீங்கள்ல. அந்த ப்ரோக்ராம் முடிகிறது வரைக்கும் நீங்கள் வந்து சண்டைக்காரங்க. அதுக்கப்புறம் இதை விட்டு வெளியில் போயிட்டீங்க. நான் வெளில போயிட்டேன்னா நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எதுக்கு சொல்கிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. எஸ், நாமளும் செய்ய மாட்டோம், பக்கத்தில் இருக்கிறவனையும் செய்ய விடாமல் பண்ணிவிடுவோம். சரிங்களா? அதனால் இந்த செஷன் முடிகிறது வரைக்கும் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட என்னது நீங்கள் பேசாதீங்க. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். அதுக்காக ஊமையாகவும் இருக்கக்கூடாது. சரியா? ஓகேவா? ஓகேவா? ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்கிறேன், வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் காது கேட்காது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் சத்தமாக பேசினா தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் கேட்கும். சரியா? அப்போ நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா, சத்தம் போடு சொன்னீங்கன்னா தான் எனக்கு கொஞ்சம் கேட்கும். ஓகே சொல்கிறாங்க, இல்லைன்னா வாய் மட்டும் அசைகிறது மாதிரி எனக்கு தெரியுது. சரியா? ஓகேவா? தேங்க்யூ. சரிங்களா? கொஞ்சம் கவனித்து பண்ணுங்கள். ஓகேவா? ஃபோல்ட் பண்ணும்போது கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா வீட்டில் போய் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? மறந்துடும். இதோட ஹாலோட மறந்துடும். கேசியில் விட்டுட்டு நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னோம்னா மறந்து போயிடும். சரிங்களா? வீட்டுக்கு கொண்டு போகணும்ல. அப்போ நீங்கள் கவனிங்க படிங்க. ஒரு மாடல் கற்றுட்டா கூட என்ன செய்யலாம்? முழுமையாக கற்றுட்டு போகலாம். பேப்பர் எல்லோரும் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இப்போ சார் வந்து அதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பேப்பர்ஸ் இருக்குது. சரியா? ப்ளீஸ் ஒன்று மட்டும் கொடுங்க. ஒன்று மட்டும் கொடுங்க. யாரும் வந்து எழும்பக்கூடாது. எழும்புனாங்கன்னா கொடுக்காதீங்க. யார் எழும்பி இருந்தாங்கன்னா கொடுக்காதீங்க. யார் பேசுனாங்கன்னா கொடுக்காதீங்க. பேசிட்டீங்க, உங்களுக்கு கிடையாது. ஆமாம். கலர்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கலர் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஏன்னா சார் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் குயிக்காக வாங்கிக்கோங்க பார்க்கலாம். சிசர்ஸ் எல்லோரும் கொண்டு வந்திருக்கீங்களா? சூப்பர். உட்காருங்க. உட்காந்தீங்கன்னா தான் கொடுப்பாங்க. சரியா? உட்காருங்க. உட்காந்து வாங்கிக்கோங்க. சிசர்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, பக்கத்தில் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். பேப்பர் கையில் வாங்கினவங்களாம் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். பேப்பர் 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 கையில் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் கையில் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். சும்மா அப்படியே இருக்காமல் அப்படி அப்படி அழகாக அப்படி வேவ் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படி ஆட்டுங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்கே, அழகாக இருக்கே. யார் நிற்கிறது? உட்காருங்க. கேட்குதான்னு பார்க்கலாம். சரி, இப்போ கையில் என்னன்னா யாருமே கீழே வைக்க சொல்லலையே. யாரையும் கீழே வைக்க சொல்லலையே. கேட்குதா? ஓகே. ரைட். ஸ்டாப். அப்படியே கீழே வச்சுக்கோங்க. ஓகே. அக்ரிமெண்ட், நம்ம அக்ரிமெண்ட் படி என்னது? கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் என்ன செய்யணும்?
என்னோட பேப்பர் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, கவனிங்க. யார் பேசுறீங்க, யார் கவனிக்காம இருக்கீங்களோ அவங்கள அப்படியே அலக்கா தூக்கி வெளியில கொண்டு போய் உட்கார வச்சுக்கணும். சரியா? அதனால அது டிஸ்டர்பாக இருக்கும் எல்லாருக்கும். வழக்கமாக இந்த செஷன் வந்து 25 குழந்தைங்களுக்கு மேலே நடத்துறது கிடையாது. ஆனால் இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் சார் இருக்காங்க? எவ்வளோ சார்? 150 பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லா கற்றுட்டு போகலாம். ஓகேவா? நான் சொல்ல மடிக்கணும். நான் மடிக்கிறதுக்கு டைமிங் தர்றேன். அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன செய்யுங்க? மடிங்க. ஓகேவா? ரைட். இப்போ இது என்ன ஷேப்பில் இருக்குதுங்க? ராகம் போடாதீங்க. ஸ்கொயர் சொல்லுங்க. ஸ்கொயர். தமிழில் வந்து தமிழில் சதுரம். சரிங்களா? 4 பக்கமும் சமமாக இருக்கா? சமமாக இருக்கா? ரைட். இந்த ஒரிகாமியில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னம்னா ஒரு 14 பேசஸ் இருக்குது. எத்தனை பேஸ்? 14 பேஸ். அதை கற்றுட்டீங்க அப்படின்னம்னா நீங்கள் புதுசாக சில மாடல் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அதில் ஒரு சில பேஸ் மட்டும் நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் நேரம் இருக்கிறத வச்சு. சரிங்களா? இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னம்னா இப்போ யாரையும் அடிக்க சொல்லலை, கவனிக்கணும். சரிங்களா? பேப்பரை கீழே வச்சுடுங்க. நான் சொல்லது திருப்பி சொல்லக்கூடாது. ஓகே, வச்சிட்டிங்களா? ஓகே. இப்போ இதனுடைய ஆப்போசிட் சைடு 2 பக்கம் இருக்குது. இந்த பக்கமும் ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா? இந்த பகுதியை என்ன செய்ய போகிறோம்னா இந்த பகுதியை தொடர்றது மாதிரி மேலேருந்து கீழே. யாரையும் மடிக்க சொல்லலை, கவனிங்க. மடிக்கணும். யாரையும் மடிக்க சொல்லலை. 4 பேர் மடிக்கிறாங்க பாரு. இப்போ 2 பக்கமும் மடிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னம்னா என்ன வேணும்? இந்த கார்னர் ரெண்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க? இதை லேசாக மடிங்க. சரிங்களா? நான் மடிக்கிறத பாருங்கள். லேசாக மடிச்சுட்டு இது ஓகே அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னம்னா இந்த பக்கமும் சரியாக இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா இதை என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா அழுத்தி மடிக்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னம்னா நான் கையில் வச்சு செய்கிறேன்னா நீங்கள் என்ன செய்யணும்? தரையில் வச்சு செய்யணும். இப்போ நானும் தரையில் வச்சு செஞ்சால் உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதனால பண்ணுறேன். நான் இந்த 2 விரலை வச்சு தேய்ச்சி மடிக்கிறேன். ஏன்னா இங்கே தரை இல்லை அதனால். ஆனால் நீங்கள் வச்சு பண்ணும்போது எதை வச்சு பண்ணணும்? கட்டை விரல் என்னது? என்ன ஃபிங்கர்? தம் ஃபிங்கரை வச்சுட்டு அழுத்தி மடிக்கணும். இதை மடிக்கலாமா? மடிங்க பார்க்கலாம். மடிச்சுட்டு யாராவது சார் இது சரியான்னு கேட்கக்கூடாது. நான் செக்ஷன் வைஸாக உங்களை காட்ட சொல்லுவேன். அப்போ நீங்கள் காட்டினீங்கன்னா நான் சரி பண்ணிவிடுவேன். ஓகேவா? கீழே வச்சு மடிக்கணும்னு சொன்னேன். கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி இடம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. சொல்லக்கூடாதுன்னு சார். எல்லாரும் மடிச்சிட்டிங்களா? சரி சரி. இந்த சென்டரில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் காட்டுங்க பார்க்கலாம். இந்த சென்டரில் இருக்கிறவங்க எடுத்து காட்டுங்க. எப்படி? இந்த சென்டர் மட்டும் காட்டுங்க. ஓகே, குட், சூப்பர். இந்த பக்கம் ரைட் சைடு மடித்தவங்க எல்லாரும் காட்டுங்க. நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கணும். நான் செக் பண்ணணும். ஓகே, குட், சூப்பர். அந்த லாஸ்ட் சூப்பர். ஓகே, குட். ரைட். இப்போ இந்த கவனிங்க. லிசன். சரி. இப்போ இதை இப்படி விரித்து பார்த்தோம்னா இது ஏதோ ஒரு பொருள் மாதிரி தெரியுது. வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த பேஸ்க்கு பேர் என்ன பேஸ்? புக் பேஸ். சரிங்களா? புக் பேஸில் இருந்து நாம் ஒரு அழகான ஒரு பேசுகிற ஒரு டாய் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகேவா? ரைட். இப்போ இதில் 2 பகுதி இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஜாயிண்ட் இருக்கா? ஓப்பன் வந்து கீழே இருக்குது. 2 பேப்பர் இருக்குது. இருக்கா? ஜாயிண்ட் மேலே இருக்கணும், ஓப்பன் கீழே இருக்கிற மாதிரி உங்களை நோக்கி இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் மேலே, ஓப்பன் கீழே அப்படியே உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. இன்னும் யாரும் நிறைய பேர் வைக்கலையே.
உங்களுக்கு முன்னாடி கீழே வைங்கன்னு. நான் இவ்வளோதான் வைக்க முடியும், நான் தரையில் வைக்க முடியாது. சரியா? ஓகேவா? கீழே வைங்க கண்ணு. ஓகே ரைட். இப்போ கவனிங்க. இப்போ யாரும் பேப்பர் எடுக்க வேணாம். கவனிங்க. இப்போ இதில் ரெண்டு பேப்பர் இருக்குது. 2 பேப்பர் இருக்குதா? ஒன்று மேலே ஒரு பேப்பர் இருக்குது, கீழே ஒரு ஷீட் இருக்குது. மேலே ஒரு பேப்பர், கீழே ஒரு பேப்பர் இருக்குது. இப்போ அந்த மேலே இருக்கிற பேப்பரை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னம்னா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஸ்கொயரை நம்ம 2ஆக மடித்த உடனே என்ன கிடச்சிருக்கு? என்ன ஷேப் கிடச்சிருக்கு? சூப்பர். இந்த ரெக்டாங்கிள் இந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த பகுதி என்னன்னு சொல்லுவோம்? எதுங்க? பிரெத்து. சரியா? தமிழ்ல அகலம் சொல்லுவோம். இந்த பகுதி என்னன்னு சொல்லுவோம்? லென்த்னு சொல்லுவோம். சூப்பர். சரியா? இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னம்னா, இந்த நீளம் இருக்கு பார்த்தீங்களா, லென்த் இருக்கு இல்லையா, கீழே இருக்க பேப்பரில் இருக்கக்கூடிய இந்த லென்த்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னம்னா, கீழே இருந்து மேலே கொண்டுட்டு போய் மடிக்காதீங்க. கவனிங்க. முதல்ல என்ன செய்றீங்க? ரெண்டையும் சேர்த்து மடிங்க. பார்க்கலாம். பேசாம மடிச்சிங்கன்னா அழகா மடிக்க முடியும். உங்க மாடல் வந்து பெர்ஃபெக்டா வரும். வெயிட் கீழே வச்சு மடிங்க. ரெண்டாவது, உங்க மாடல் பெர்ஃபெக்டா வரணும் அப்படின்னம்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கட்டை விரலை யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி மடிங்க பார்க்கலாம். நானும் வச்சுக்கிறேன். ஸோ உங்கள் கையில் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கா? எல்லாருமே எடுத்து காட்டுறீங்களா? ஓகே, இந்த பக்கம்லாம் கை கீழே வச்சுக்கிடலாம். இங்கே காட்டுங்க. கை வலிக்கும், அதுக்காக தான். ஓகே, குட். இந்த செக்ஷன் தம்பி மடிக்கலீங்களா? நீங்கள் மடிக்கலீங்களா? மடிங்க. ஓகே, குட், சூப்பர். அழகாக மடிச்சிருக்கிறீங்க. இதில் ஒரு ரூல் என்ன அப்படின்னம்னா, லிசன். ஹலோன்னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன செஞ்சிருவீங்க? ஹாய் சொல்லிடுவீங்க. அப்படி தானே பழகிட்டாங்க. என்ன ஹலோ சொன்னால் ஹாய் சொல்லணும். அப்படியா? ஓகே. இப்போ பாருங்கள், இதில் ஒரு ரூல் என்ன அப்படின்னம்னா, கவனிங்க. ஒரு பக்கம் நாம் எப்படி மடிக்கிறோமோ, எப்படி ஃபோல்டு பண்ணுறோமோ, அதே போல் ஆன் தி அதர் சைடு நம்ம பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பொசிஷன்லாம் வச்சுருக்கீங்க. இதை அப்படியே பேக் சைடு திருப்புங்க பார்க்கலாம். திருப்புனா கீழே ஒரு பேப்பர் இருக்கா? சிங்கிள் ஷீட் ஒன்று இருக்குதுங்களா? ஸோ இப்போ இந்த லென்த்தை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னம்னா, இந்த லென்த்தை மேலே இருக்க லென்த்தோட ஜாயின் பண்ண போகிறோம். கீழே இருந்து அழகாக மேலே கொண்டு போய் சரியாக பொருந்திருக்கான்னு பார்த்துட்டு என்ன செய்யுங்க? மடிங்க பார்க்கலாம். நல்லா கட்டை விரலை யூஸ் பண்ணி மடிங்க. நானும் மடிக்கிறேன். மடிச்சிங்களா? ஹலோ, மடிச்சிட்டீங்களா? எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். எப்படி? இன்னும் நிறைய கை தூக்கலையே, அவங்கெல்லாம் மடிக்கலையா? ஓகே, சூப்பராக இருக்கு. அழகாக மடிச்சிருக்கீங்க. நேற்றுக்கு ஏசிஎல் தெரியுமா? இந்த லைப்ரரிக்கு பேர் என்னது? இங்கிலீஷில் ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லுவாங்க? கேசிஎல் சொல்லுவாங்க. சென்னையில் இருக்கிற லைப்ரரிக்கு பேர் என்ன தெரியுமா? ஏசிஎல். ஏசிஎல்ல இருக்க குழந்தைங்க இதே மாதிரி அழகாக பண்ணாங்க. அவங்களே விட நல்லாவே நீங்களும் பண்ணுறீங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இதில் உங்கள் கையில் இருக்கிறதுல ஒரு இங்கிலீஷ் லெட்டர் இருக்குது. யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாருங்க. எம் இல்லையே.
W இல்லையே. ரெண்டு எழுத்தும் அதே தான். சரிங்களா? ஓகே ஓகே. சரி, இப்படி வச்சிங்கன்னா M, இப்படி வச்சிங்கன்னா, இப்படி வச்சிங்கன்னா ரெண்டு V சேர்ந்தது W. ஓகேங்களா? சூப்பர். ரெண்டு V சேர்ந்து ஒரு W இருக்கு. சரிங்களா? இப்போ கவனிங்க. லிசன். லிசன்னா டக்குன்னு சத்தமெல்லாம் மறந்துடணும். இப்போ எல்லாருமே M ஆக்கிக்கோங்க. M மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா M தெரியுதுங்களா? M மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி வைங்க. உங்களுக்கு முன்னாடி வைங்க. உங்களுக்கு முன்னாடி ஃப்ளோரில் வைங்க. வச்சிட்டீங்களா? இப்படி இப்படி படுக்க வைங்க. இப்படி நிமித்தி வைக்காதீங்க, படுக்க வைங்க. வச்சிட்டீங்களா? ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 1 2 3 4 4 பேப்பர் மடிஞ்சிருக்கு. சரிங்களா? 4 பேப்பர் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஓகேயா? இப்போ இதில் மேலே இருக்கிற இங்கே கவனிங்க. கவனிச்சிங்கன்னா தான் மடிக்க முடியும். இந்த மேலே இருக்கிற ஒரு ஷீட்டை மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னம்னா மேலே கொண்டு போகணும். கொண்டு போங்க பார்க்கலாம். கீழே வைங்க. கீழே வைங்க. கீழே வச்சு மடிங்க. அப்போ மேலே எத்தனை ஷீட் இருக்கு? கீழே எத்தனை இருக்கு? 3. சூப்பர். அப்படி இருக்கான்னு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி அப்படியே வச்சுக்கோங்க. கீழே வைங்க, தரையில் வைங்க. சரிதான். ரைட். இப்போ கவனிங்க. என்னோட பேப்பர் பாருங்க. என்னோட பேப்பரை பாருங்க. நீங்க பேசியிருந்தீங்கன்னா நான் அது வரைக்கும் உட்காந்துருப்பேன். ஒரு மாடல் இல்லை, இதுவும் சொல்லிக் கொடுக்காம ஓடி போயிடுவேன். அப்படி உங்களுக்கு நிறைய ஒர்க்கிங் மாடல் நிறைய செய்யலான்னு வந்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேசாமல் அமைதியாக கற்றுக்குறீங்களோ அது வரைக்கும் நிறைய சொல்லித்தரலாம். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா மேலே ஒரு என்ன இருக்கு? ரெக்டாங்கிள் இருக்கு. இருக்கா? மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா? அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா? மேலே இருக்கிற ரெக்டாங்கிளில் எத்தனை பேப்பர் இருக்கு? ஒரே ஒன்று தான் இருக்கு. கீழே இருக்கிற ரெக்டாங்கிளில் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. சரி, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இது முக்கியமான ஃபோல்டு. இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய ரெக்டாங்கிளில் இந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிரெத்து. அகலம்னு சொல்லுவோம், பிரெத்துன்னு சொல்லுவோம். இங்கே கவனிங்க பாப்பா, கவனி. யூஸ்வலாக நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னம்னா மைண்டில் நல்லா செட் ஆகிக்கிடும். சரிங்களா? நான் சொல்லும்போதே நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்து வீட்டில் போனோடனே மறந்துடும். வீட்டில் போய் சொல்லிக் கொடுக்கணும்ல, நீங்கள் செஞ்சு பார்க்கணும்ல. அப்போ இந்த பிரெத் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அகல பகுதி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பகுதி நல்லா பாருங்கள். இந்த பகுதி என்ன செய்யணும் அப்படின்னம்னா கீழே இருக்கக்கூடிய லென்த் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லென்த்தோட பொருந்தி இருக்கிறது மாதிரி வச்சு ஒரு ட்ரையாங்கிளாக மடிச்சிங்க அப்படின்னம்னா மடித்தாலே அங்கே ட்ரையாங்கிள் வந்துடும். சரிங்களா? இது என்ன வகையான ட்ரையாங்கிள்? என்ன டைப் ட்ரையாங்கிள் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. சூப்பர். உங்கள் பேர் என்ன பாப்பா? கேட்கல. சாய் அஸ்வந்தா சொல்லிட்டாங்க, அழகாக சொல்லிட்டாங்க. இந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். செங்கோணம் முக்கோணம் தமிழில் சொல்லுவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மடிக்க முடியுமா? யார் யாரெல்லாம் மடிக்க முடியும்? மடிங்க பார்க்கலாம். சொல்கிறதுக்கு முன்னாடி மடிச்சிட்டிங்கன்னா தப்பு அது. ஓகே, நம்ம ரூல் ஒன்று பார்த்தோம் இல்லையா? ரூல் ஒன்று சொன்னேன்ல. என்ன சொன்னேன் ரூலு? ஒரிகாமியில் ஒரு ரூல் சொன்னேன்ல. என்ன ரூல் சொன்னேன்? ஒரு பக்கம் நாம் எப்படி மடிக்கிறோமோ அதே போல் ஆப்போசிட் சைடு மடிக்கணும். அப்போ இந்த ரெக்டாங்கிளில் இந்த சைடு மடிச்சிட்டோமா? அப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? இந்த பக்கத்தில் இருக்க. சூப்பர். அதே மாதிரி மடிங்க பார்க்கலாம். அழகாக மடிங்க, அவசரப்படாதீங்க, அழுத்தி மடிங்க. எல்லாரும் மடிக்கணும். நீங்கள் மடித்தா அடுத்துக்கு போக மாட்டேன். இங்கே இருக்கிற 100 பேர் செய்யணும். ஓகேவா? யாரும் விடுபட்டுறக்கூடாது. ஓகே, எல்லாருமே நல்லா அழுத்தி மடிச்சிடுங்க. மடிச்சிங்களா? உங்கள் கையில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பேப்பர் இருக்கா? இந்த மாதிரி இருந்தால் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். இந்த பக்கம் மட்டும் காட்டுங்க. இன்னும் நிறைய கை உயரலையே.
ஓகே குட் சூப்பர். சென்டர் சென்டர் சென்டர்ல சூப்பர். இந்த பக்கம் ராஜா காட்டுங்க. ஓகே எல்லாரும் கவனிங்க. இந்த நீங்கள் கட்டை விரலை பயன்படுத்திருக்கீங்களா பயன்படுத்தலையானுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னம்னா கட்டை விரலை வச்சு அழுத்தி மடிச்சிருந்தீங்கன்னா அயன் பண்ண மாதிரி இருக்கும், ஷர்ட் அயன் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த பேப்பர் இப்படி தூக்கிட்டு இருக்குதா? அப்போ நீங்கள் ஒழுங்காக மடிக்கலைன்னு அர்த்தம். ஒழுங்காக மடிங்க பார்க்கலாம். நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அழுத்தி மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அழுத்தி மடிங்க. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் எத்தனை பேருக்கு செய்ய முடியும்? ரைஸ் யுவர் ஹேண்ட். யாருனால செய்ய முடியும்? மற்ற பேர்லாம் செய்ய தெரியாதா? எல்லாரும் கை தூக்கணும்ல. குட், வெரி குட், ரைட். இப்போ மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருந்தது. ஹலோ, இது வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற இடம் அப்படி தானே? கிளாஸ் ரூமை மாற்றினா எப்படி ஆகும்? கிளாஸ் ரூமை மாற்றுவோமா? நான் வாத்தியார் தான், மாற்றவா? என்ன நடக்குங்க? பேசுனா என்ன நடக்கும்? நான் அடிக்கலாம் மாட்டேன், சரியா? அரட்டுவாங்க, சரிங்களா? அப்படிலாம் அரட்டக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும்ல. ஓகே, இப்போ இந்த ரெக்டாங்கிளில் மடிச்சிட்டோம், ஓகேவா? கீழே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா இல்லையா? கீழே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல? சரி, இப்போ இங்கே என்ன மடிச்சிங்களோ அதே போல் கீழே மடிக்க முடியுமா? எத்தனை பேரால் மடிக்க முடியும்? சூப்பர். இப்போ மடிக்கலாமா? சரி, மீதி பேர் கை தூக்காதாலும் என்னை பார்த்து மடிங்க. இப்போ இந்த அகலம், சரிங்களா? இந்த அகலம் வந்து மேலே போயிருக்க மாதிரி, மேலே தொடர்றது மாதிரி வச்சு மடிக்கணும். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? ஒரு டவுட், அந்த அக்காவுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ண போகிறேன். இப்போ மேலே மடிக்கும்போது சிங்கிள் ஷீட், இப்போ கீழே மடிக்கும்போது எத்தனை ஷீட்டு? 3 ஷீட் சேர்த்து மடிக்கணும், அதானக்கா உங்கள் டவுட்டு? ஓகே, 3ஐயும் சேர்த்து மடிங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா சரியாக ஒர்க் பண்ணாதுங்க. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா ஒர்க் பண்ணாது. படிங்க. சுதந்திர போராட்டம் எப்போ? சுதந்திரம் கிடைச்சது எப்போ? 1947 அடிச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ரெண்டு பக்கம் மடிச்சிட்டீங்களா? நான் மடிக்கல, நானும் மடிச்சு கேட்டா. சரி, மடிச்ச எல்லாரும் இப்படி எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து காட்டுங்களேன், ஒரு சேஞ்சுக்கு லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து காட்டுங்களேன் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட்னு சொன்னா ரைட் ஹேண்ட்ல காட்டுறாரு அவரு. ஓகே, இந்த பக்கம் எல்லாரும் சூப்பர். இந்த பக்கம் அந்த தம்பி பாருங்க, அந்த தம்பி குட்டி தம்பி சரியா மடிச்சுட்டு பாருங்க, மடிச்சு கொடுங்க. இந்த பக்கம் நல்லா மடிக்கலையே பாப்போம், அழுத்தி மடிங்க. ஓகே, குட். மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க, இதே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? ரைட். இப்போ மேலே இருக்கிற வந்து சிங்கிள் ஷீட் இருக்கா? மேலே இருக்கிற சிங்கிள் ஷீட்டா? ஒரு பேப்பர் தானே இருக்கு. ஸோ இந்த அகலம், இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பகுதியை கொண்டு வந்து கீழே இருக்க இந்த பகுதியோட நாம் என்ன செய்ய போகிறோம்னா மடிக்க போகிறோம். மடித்தோம்னா என்ன ஷேப்பில் உங்கள் கையில் இருக்கு? போட் கிடச்சிருச்சா? போட் கிடைச்ச ஆள்புறம் போட்டை எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். சில பேர் கவுந்த போட்டை காட்டுறாங்க என்கிட்ட, இப்படி கவுக்குறாங்க. கவுந்து போட்டுருக்கூடாது, நேர காட்டுங்க, ஓகேவா?
நேர நேர காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் காட்டலாம். இங்கிட்டலாம் வரல, இங்கிட்டலாம் காட்டலையே. நீங்க காட்டலன்னா நீங்க செய்யலன்னு அர்த்தம். ஓகே, குட், சூப்பர். இந்த பக்கம் அங்கெல்லாம் இடையில எல்லாம் காணும், கை காணும். ஓகே, குட். ஒரு நிமிஷம் கவனிங்க. ஹலோ, அப்ப ஹாய் சொல்லிடலாமா? ஹலோ, ராகம் போடக்கூடாது, ராகமே போடக்கூடாது. நான் ஹலோ தானே சொன்னேன், ஹலோ அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல ஹலோ, ஹாய் ஹாய், ஹலோ ஹலோ, ஹாய், அப்படி இருக்கு. ஓகே, இப்போ இந்த கப்பல் நேரம் இருக்குது இல்லையா, இந்த கப்பலை நேர வச்சுட்டு இந்த எண்டையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கவனிச்சுட்டு பாருங்கள். ரெண்டா ஒன்றா சேர்த்துட்டு சென்டரில் ஒரு லைன் வர்றது மாதிரி மடிக்க போகிறோம். மடிக்க பார்க்கலாம். மடிச்சிங்களா? எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். நான் காட்டுறது மாதிரி காட்டுங்க. நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு தான் காட்ட சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, மடிச்ச எல்லாருமே காட்டணும். யார் யார் கையில் பேப்பர் இருக்கோ எல்லாரும் காட்டுங்க. குட். சிசர்ஸ் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? தூக்குங்க பார்க்கலாம். சிசர்ஸ் கையில் வச்சிருக்கோங்க. கையை தான் தூக்க சொன்னேன், சிசர்ஸை தூக்க சொல்லல. சிசர்ஸ் கீழே வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ கவனிச்சுட்டு நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. எல்லாரும் ஸ்கேல் வச்சிருக்கீங்களா? நீங்க வீட்டில் இருந்து எடுத்துட்டு வராட்டியும் உங்கள்கிட்ட வந்து ஸ்கேல் இருக்கு. எப்படி? அந்த தம்பி அழகா சொல்றாரு. இந்த விரல் எல்லாருக்கும் இருக்கா? இந்த விரலுக்கு பேர் என்ன விரல்? ஆள்காட்டி விரல் சொல்லுவோம் இல்லையா? இந்த விரல்ல பாருங்க, உங்களை நோக்கி வச்சு பாருங்களேன். ஒரு வரியா இருக்கா? அப்ராக்சிமேட்டா இது வந்து எவ்வளவு அப்படின்னம்னா 1 இன்ச். எத்தனை? 1 இன்ச். அப்ப எத்தனை இன்ச் இருக்குது? 3 இன்ச்சுக்கான ஸ்கேல் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கா? ரைட். இப்ப கப்பலை நேர வச்சுக்கோங்க. எல்லாரும் இப்படி வைக்க கூடாது. இது கவிழ்ந்த கப்பல், நேர இருக்க கப்பல் இப்படி. ஓகேவா? ரைட். இப்போ இதுல 1/2 இன்ச். கவனிங்க எல்லாரும் கவனிங்க. இதை தப்பா செஞ்சிட்டீங்கன்னா பப்பெட் வந்து ஒர்க் பண்ணாது, பேசாது. காகிதம் பேசும் சொன்னோம் இல்லையா? பேசாது. இதுல சென்டர்ல ஒரு லைன் தெரியுதா எல்லாருக்கும்? இந்த லைனை வந்து ஒரு 1/2 இன்ச் என்ன செய்ய போறோம்னா கட் பண்ண போறோம். சரிங்களா? ரெண்டா கட் பண்ணிடாதீங்க. என்ன, ஒரு 1/2 இன்ச் மட்டும் கட் பண்றீங்க. கட் பண்ணுங்க பார்க்கலாம். சிசர்ஸ் இல்லாதவங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் இல்ல, 1/2 இன்ச். ரெண்டையும் ஜாயின் பண்ணி கட் பண்ணுங்க. இங்க பாருங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த பாருங்க, என்னோட பேப்பர் எவ்வளவு கட் ஆயிருக்கு தெரியுதா? என்னோட பேப்பர்ல எவ்வளவு கட் ஆயிருக்கு தெரியுதா? அந்த அளவு மட்டும் கட் பண்ணுங்க. இந்த அளவு மட்டும் கட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஸ்டெப் மடிக்கல, இது மடிக்கல. எல்லாரும் கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ண எல்லாரும் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். கட் பண்ணவங்க யார் யாரெல்லாம் கட் பண்ணிருக்கீங்க எல்லாரும் எடுத்து காட்டுங்க.
இன்னும் ஒரே ஒரு 2 ஸ்டெப்பில் வந்து 2 ஸ்டெப்பில் உங்கள் கையில் அழகான ஒரு பப்பெட் ரெடியாக போகுது. வேணுமா வேண்டாமா? அப்போ கவனிங்க. இது வந்து இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஓகேவா? இங்கே கவனிங்க. இப்போ 2 பகுதி தானே இருந்துச்சு. கப்பலோட பகுதியில் 2 பக்கம் இருந்ததா? இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இருந்ததா? இப்போ ஹலோ, இங்கே கவனிங்க. ஹலோ, இப்போ இதில் 2 பேப்பர் தானே வச்சுருந்தோம். அதனால 2 பேப்பர் இருந்துச்சு. இப்போ கட் பண்ணனால எத்தனை பார்ட் ஆயிடுச்சு? அது 4 பார்ட் ஆயிடுச்சா? இப்போ உங்கள் பேப்பரை பார்க்காதீங்க, என் பேப்பர் பாருங்கள். எப்படி மடிக்கணும்னு கரெக்டாக சொல்லித்தரேன். சரியா? இப்போ எல்லாரும் பாலம் ஏறிருக்கீங்களா? பாலத்தில் ஏறும்போது கீழே சின்னதாக இருக்கும், அப்புறம் மேலே போக 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 பெருசாக இருக்கும். அப்புறம் இறங்கும்போது என்ன செய்யும்? கீழே வரும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னம்னா, கவனிங்க, என்னோட பேப்பர் பாருங்கள். இது வரைக்கும் நான் வெட்டியிருக்கேனா? நான் டாட் வச்சிருக்கேன் பாருங்கள். இது வரைக்கும் வெட்டியிருக்கேனா? ஸோ இதிலிருந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஸ்லோவாக மடிக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? சாய்வாக மடிக்க போகிறோம். சாய்வாக மடிக்கிறீங்க. கவனிங்க எல்லாரும், இது சரியாக பண்ணலைன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. ஹலோ, நீங்கள் தான். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னம்னா, இங்கே வந்து இந்த 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கணும். இந்த 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா, இந்த கட் பண்ண பகுதியை மட்டும் என்ன செய்கிறோம்னா கீழே இறக்கிறோம். சரியா? நல்லா கீழே இறக்கிட்டு ஒரு ஸ்லோவாக என்ன செய்கிறோம்னா, தெரியுதா உங்களுக்கு? கீழே இங்கே இறங்கியிருக்கு, மேலே போக 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 மேடு மாதிரி போயிருக்கா? மடிங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் மட்டும் மடிங்க. முதல்ல கீழே வந்து இறங்கியிருக்கும், மேலே போக போக உயரமாக போயிட்டு இருக்கு. சூப்பர். மடிச்சிங்களா? தெரியலையா? எப்படி? ஏன் தெரியல? இது கட் பண்ணியிருக்கீங்களா? இதை கட் பண்ணிட்டீங்களா? கவனிங்க, இந்த பக்கம் இருக்க கவனிங்க. யார் தெரியலன்னு சொல்கிறீங்களோ அவங்க கவனிங்க. இந்த பேப்பரை இப்படி கீழே இறக்குனீங்க அப்படின்னம்னா, கீழே இறக்கி மடிக்கிறீங்க அப்படின்னம்னா, இது கீழே இறங்கிரும். மேலே வந்து என்ன செய்யணும்? ஷார்ப்பாயிரும். கீழே இறக்கி இது மடிங்க, கீழே இறக்குங்க, இதை மேலே ஏற்றுங்க. பெரிய பிள்ளைங்க யாராவது பக்கத்துலனா அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த பக்கம் மடிச்சிட்டிங்களா? டவுட் இருக்கா? சூப்பராக மடிச்சிருக்கீங்க. இந்த பக்கம் இதோ இருக்குல்ல, இதை கீழே இறக்குறீங்க, இந்த பகுதி கீழே இறக்குறீங்க, இது மேலே கொண்டு போகிறீங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் இங்கே கவனிங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ நான் சொல்கிறேன், அதனால் என்ன செய்யுங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க சரியாக செஞ்சுருக்காங்களான்னு பாருங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா பண்ணுங்கள். ஓகே, எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். எல்லாருமே மடித்த ஆள் எல்லாருமே எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இந்த பக்கம் மடிச்சிருக்கோமா? அதே போல் ஆப்போசிட் சைடு மடிக்கலாமா? இந்த பக்கம் இருக்க பேப்பரை மடிங்க பார்க்கலாம். சூப்பராக மடிங்க, அழுத்தி மடிங்க. அழுத்தி மடிங்க. மடிச்சிங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கா உங்கள்கிட்ட? அப்போ ஃப்ளாட்டாக இருந்த போட் வந்து இப்போ கொஞ்சம் அப்படி ஸ்லோப்பாக இருக்கா? அப்படி வளைஞ்சிருக்குதா? ஓகே, எடுத்துக்காட்டுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க? சூப்பராக பண்ணவங்களாம் எடுத்துக்காட்டுங்க. எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. மீதி கையெல்லாம் உயரலை, என்னாச்சு? சீக்கிரம் மடிங்க. இங்கே எக்ஸலண்ட், சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த பக்கம் குயிக்காக மடிங்க. டைம் ஆயிடுச்சே. இது ஒன்று தான் பண்ண போகிறீங்க போலயே, அடுத்து பண்ண முடியாது போல இருக்கே. ஓகே ரைட், அப்படியே கீழே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் எப்படி மடிச்சிங்களோ அதே மாதிரி பேக் சைடு மடிக்கலாமா? மடிங்க பார்க்கலாம். தெரியாதவங்க நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே போல் பேக் சைடு திருப்பி மடிக்கிறீங்க. மடிங்க பார்க்கலாம். மார்க்கர் எல்லாரும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? ஸ்கெட்ச் இருக்குதா? குட், சூப்பர்.
ஸோ உங்கள் கையில் இப்படி ஒரு கப்பல் மாதிரி வந்திருக்குதா? போட் இருக்கா? எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். இந்த போட் இருக்கா? எல்லாருக்கும் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். நான் போட்டு தான் காட்ட சொன்னேன். போட் காட்டுங்க. எத்தனை பேருக்கு இப்படி மடிச்சிருக்கீங்க? இன்னும் எவ்வளோதான் மடிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் மடிக்கல. தலைகளாக வெட்டிட்டீங்க நீங்கள். போட்டை வந்து நேர வச்சு வெட்டுங்கன்னு சொன்னேன். ஓகே சரி, வெட்டுனவங்க வரைக்கும் இப்போ பப்பட் பண்ணிடலாம். சாரி, இப்போ செஞ்சவங்க வரைக்கும். இப்போ இந்த போட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போட்டை இப்படி மெதுவாக விரிங்க. நான் முதல்ல விரிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இது இப்படி வச்சுருந்தீங்கன்னா போட்டு. இப்போ நம்ம பப்பட் தான், நான் பேசுகிற பப்பட் பண்ண போகிறோம். இதை இப்படி வெர்டிக்கலாக வச்சுட்டு என்ன செய்யுங்க அப்படின்னம்னா, நல்லா விரிச்சிட்டு இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, இந்த 2 விரலை வச்சுட்டு இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேசுகிற பொம்மை உங்களுக்கு கிடைக்கும். பண்ணுங்க எல்லாரும், வைங்க. இங்கே பாருங்கள், இதை மெதுவாக விரிங்க. எல்லாரும் சொல்ல செய்யுங்க. இதை மெதுவாக விரிங்க, வேகமாக விரிச்சிடாதீங்க. மெதுவாக விரிச்சிட்டு இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கார்னரையும் இப்படி மடிங்க பார்க்கலாம். மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பேசுகிற பொம்மை இருக்கும். ஹலோ ஹலோ, ஆய் சும்மா சொல்லக்கூடாது, உங்கள் கையில் இருக்க பொம்மையை வச்சு சொல்லுங்கள். ஹலோ ஹலோ. நிறைய பேர் காட்டல, என்னாச்சு? எல்லாரும் கையில் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்போ மார்க்கர் வச்சிருக்கீங்களா? மார்க்கர் கையில் வச்சிருக்கீங்களா? ஸ்கெட்ச் வச்சிருந்தீங்கன்னா இங்கே என்ன செய்யுங்கன்னா மேல் பக்கம் மட்டும் ஐ போட்டுக்கோங்க, சரியா? இது மாதிரி ஒரு கண்ணு போட்டுக்கோங்க. இந்த பக்கம் எப்படி கண்ணு போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி அதே இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னொரு கண்ணு போட்டுருங்க. ஓகேவா? 2 பக்கம் கண்ணு போட்டிருக்கீங்களா? போடுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஒரு நீளமாக ஒரு வட்டம் போட்டுட்டு உள்ள ஒரு பகுதியை மட்டும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. 2 பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கம். எஸ். ஸோ இந்த வாய்ப்பகுதி தெரியணுங்கிறதுக்காக என்ன செய்யுங்கன்னா இந்த இடத்த மட்டும் லேசாக அப்படி கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேசுகிற பொம்மை உங்கள் கையில் இருக்கும். எல்லாருமே டிரா பண்ணுங்க பார்க்கலாம். கண்ணு மட்டும் டிரா பண்ணுங்க. சும்மா ஒரு வட்டமாவது போடுங்க. நல்லா பண்ண முடியலன்னா ஒரு வட்டம் மட்டும் போடுங்க. நீள் வட்டமா ஒன்று வர போடுங்க. போடுங்க, கண்ணு போடுங்க. எல்லாருமே கண்ணு போடணும். கண்ணு போடலை அப்படின்னம்னா போகும்போது நான் எல்லா பேப்பரையும் வாங்கிடுவேன். எல்லாரும் போடுங்க. ஸ்கெட்ச் கொண்டு வரல அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. வாய் வந்து இந்த இடத்துல மட்டும், வாய் கொஞ்சம் தெரியணுங்கிறதுக்காக என்ன செய்யுங்கன்னா இந்த இடத்துல மட்டும் லேசாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்கோங்க. கிழிச்சாச்சு, அவ்வளோதான். சரி, இதில் கையில் எல்லாரும் அப்படி தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கையில் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி வச்சு பேச வைக்கலாம். ஓகேவா? இன்னும் நிறைய பேர் செய்யலை போல இருக்கே. என்னாச்சு? கை தூக்க மாட்டேங்கிறீங்க. கை தூக்க முடியலையா? எல்லாம் நல்லா தூக்குங்க மேலே. யாரெல்லாம் கை தூக்கி காட்டலையோ அவங்கள பேப்பர்லாம் நான் திருப்பி வாங்க போகிறேன். வரலையா? இந்த இருக்குல்ல, இதை விரிச்சிட்டு இது 2 நல்லா செஞ்சுருக்கீங்க. சூப்பர். சரி, இப்போ அடுத்து வேற ஒரு பப்பட் பண்ணுவோமா இல்லை முடிச்சிடுவோமா? சரி, எத்தனை பேருக்கு 4 கப் பண்ண தெரியும்?
இவ்வளோ பேருக்கு தெரியுமா? 4 கப் செஞ்சு தானே விளையாண்டுருக்கீங்க. அதை பப்பட்டை ஆக்கியிருக்கீங்களா? இல்லை இல்லை. இப்போ அதை பண்ணலாமா? ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் பண்ண முடியும். நீங்கள் அமைதியாக இருந்தால் பேப்பர் தர சொல்கிறேன். ஷீட் கொடுக்கலாமா? ஷீட் கொடுக்கலாமா மேம்? ஷீட் கொடுக்கலாமா? ஒன்று மட்டும் பண்ணி முடிச்சிடலாமா? கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் பேப்பர் தருவாங்க. யாரெல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் பேப்பர் கொடுங்கம்மா. பேப்பர் 10 தான் எல்லாருக்கும். நீங்க கீழே உட்கார்ந்தா தான் அவங்க தருவாங்க. கீழே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுங்கப்பா. ஹலோ, நீங்க எல்லாரும் கீழே உட்காரணும். கீழே உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல வந்து தருவாங்க. பாப்பா வந்தாங்க. ஹலோ, பின்னாடி யாருக்கு வர? ஹலோ ஹலோ, நான் கேட்கல. நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஹலோ, இழுக்க கூடாது. ஹலோ, ஹாய் ஹாய், ஹலோ. நீங்க ரொம்ப இழுக்கிறீங்க. எல்லாரும் கையிலையும் பேப்பர் இருந்துச்சா? பேப்பர் வந்து கையில் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். பேப்பர் வரும் பாப்பா. ஸோ பேப்பர் இருக்கவங்களாம் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். யார் யார்கிட்டலாம் பேப்பர் இருக்கு? எல்லாருக்கும் வந்துட்டா? ஹலோ, எல்லாரும் எடுத்து காட்டுங்கன்னு. சரி, அப்போ அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. நான் போயிட்டு வரேன். டாட்டா. அப்போ பேசாமல் இருங்க. ஓகே, ரைட். இந்த பேப்பரை என்ன செய்ய போகிறோம்னா, ஏற்கனவே புக் பேஸ்க்கு மடித்தோம் இல்லையா, அது மாதிரி மடிக்க பார்க்கலாம். ஹலோ, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இது மாதிரி மடிக்க பார்க்கலாம். நீங்கள் அமைதியாக மடிச்சிங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஹலோ, இங்கே பாருங்க, லிசன், இங்கே கவனிங்க. மடிச்சவங்களாம் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ரெண்டாவது மடிக்கணும்னு சொன்னேன். நீங்கள் இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லித்தர போகிறதில்ல. இதோட முடிச்சுக்கலாம். அப்படியே இதை வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க. இதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போங்க. அப்போ பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அக்ரிமெண்ட் எதுக்கு மீறுறீங்க? கவனிங்க, இந்த பேப்பரை ஏற்கனவே நம்ம அந்த பேஸ் மடித்தோம் பார்த்தீங்களா, புக் பேஸ்க்கு இந்த பக்கமும் ஒன்றா தொடர்றது மாதிரி கீழே வச்சு மடிக்கிறீங்க. மடிக்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்காள்கிட்ட பேசாதீங்க. ஹலோ, பேசாதீங்கன்னு. இப்படி இருக்கா பாருங்க. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எடுத்துக்காட்டுங்க. எடுத்து காட்டுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் என்ன செய்யறோம்னா, இதையும் ரெண்டா மடிக்கும் போது ஒரு பெரிய ஸ்கொயருக்குள்ளார 4 ஸ்கொயர் இருக்கும். இருக்கான்னு பாருங்க. மடிக்க பார்க்கலாம். இப்படி மடிங்க. இதையும் ரெண்டா மடிங்க. பாப்பா, இதையும் ரெண்டா மடிங்க. நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க. கிளாஸ்ல அப்படிதான் இருப்பீங்க போல இருக்கு இல்லையா? ஸோ இதை ரெண்டா மடிச்சிருக்கிறோம். அதையும் ரெண்டா மடிச்சிங்க அப்படின்னம்னா, இப்போ அந்த பேப்பரை நல்லா அழுத்தி மடிச்சிடுங்க. அழுத்தி மடிச்சுட்டு இதை விரிச்சு பாருங்க. எத்தனை பார்ட் இருக்குன்னு பாருங்க. எத்தனை ஸ்கொயர் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் 4
4 ஸ்கொயர்ஸ் இருக்கும். பெரிய ஒரு ஸ்கொயருக்குள்ளார ஒரு 4 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இருக்கா பாருங்க, இருக்குதா? ரைட், இங்க பாருங்க, இந்த லைனும் இந்த லைனும் கிராஸ் பண்ற இடம் ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைச்சிருக்கா எல்லாருக்கும்? இருக்கா இல்லையா? சத்தம் போட்டு சொல்லுங்க. குட். இப்போ இந்த கார்னர் என்ன செய்ய போறோம்னா கரெக்டா அந்த சென்டர் பாயிண்டை தொடர்றது மாதிரி வச்சு என்ன செய்ய போறீங்க, மடிக்க போறீங்க. மடிங்க பார்க்கலாம். கரெக்டா அந்த சென்டர் பாயிண்டை தொடர்ற மாதிரி வச்சு மடிங்க. மடிங்க மடிங்க, சீக்கிரம் மடிங்க. ஸோ அதே போல மேலையும் மடிங்க. ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆயிருக்கணும், ஆனால் ஒன்னோட ஒன்று மேலே ஓவர்லேப் ஆகிடக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்க மாதிரி வச்சு மடிங்க. இதை மடித்தவங்களாம் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ஒரு வீடு மாதிரி இருக்கா? எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். எடுத்து காட்டுங்க. சூப்பராக இருக்கு. இன்னும் பாதி பேருக்கு தெரியல போல இருக்கு. ஐயோ, நீங்கள் எடுத்து காட்டலைன்னா செய்யலைன்னு அர்த்தம். ஓகே, எடுத்து காட்டுங்க, எல்லாரும் காட்டுங்க. சூப்பராக இருக்கு. இன்னும் 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 மீதி எல்லாம் எடுத்து காட்டுங்க. இன்னும் அந்த பக்கம்லாம் காட்டல. ஓகே, சூப்பராக இருக்கு. ரைட், இப்போ மேலே 2 ஸ்கொயரை வந்து என்ன மாற்றி இருக்கிறோம்? என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். என்னது இது? ரெண்டு ட்ரையாங்கிள் தனித்தனியாக பாருங்க. என்ன தனித்தனியாக பார்த்தீங்கன்னா 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். இப்போ மேலே எப்படி மடிச்சிங்களோ அதே போல் கீழே மடிக்க போகிறோம். கீழே இருந்து மேலே மடிங்க பார்க்கலாம். கீழே இருந்து மேலே மடிங்க. அங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் வரும். ஸோ கீழே மடிச்சாச்சா? அதே போல் எல்லா பக்கமும் மடிச்சிங்க அப்படின்னோம்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். கிடைக்குதான்னு பாருங்க எல்லாருக்கும். இருக்கா? ஸ்கொயர் கிடைச்சிருக்கா? ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களாம் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லாரும் எடுத்து காட்டுங்க. உட்காந்து காட்டுங்க. உட்காரு தம்பி. இந்த பக்கம் இன்னும் மடிக்கலீங்களா? மடிக்கலையா? எல்லாரும் எடுத்து காட்டுங்க. குயிக்கா மடிங்க. சூப்பர். சென்டரில் இருக்கவங்க மடிச்சிங்களா? ஸோ அழுத்தி மடிங்க. நல்லா ஓரங்களை போகிறோம், அழுத்தி நல்லா தேய்ச்சி மடிங்க. மடிங்க பார்க்கலாம். மடிச்சாச்சா? இந்த பக்கம் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். மடிங்க. குட், சூப்பர். ரைட், எல்லாரும் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் இதை பின்பக்கம் காட்டுங்க பார்க்கலாம். ட்ரையாங்கிள் சைடு காட்டுங்க. டயகனல் இருக்கா? ஓகே, குட், சூப்பர்மா. இப்போ இந்த பிளைனா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பக்கம் பிளைனா இருக்கா? என்னோட பேப்பர் பாருங்க. இந்த பிளைனா இருக்க ஒரு பக்கம் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னம்னா ஏற்கனவே நீங்கள் எப்படி மடிச்சிங்களோ அதே போல் இந்த கார்னர் கொண்டு வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்டை தொடர்றது மாதிரி வச்சு மடிச்சிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இங்கேயும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். கிடைக்குதா? அதே போல் 4 பக்கமும் மடிங்க பார்க்கலாம். 4 பக்கமும் மடிங்க. 2 பக்கம் நான் மடிச்சிட்டேன் மேலே. ஸோ மீதி இருக்கக்கூடிய கீழே இருக்கிற பகுதியையும் மேலே கொண்டு வந்து மடிக்கிறேன். ஸோ இந்த பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஒரு பக்கம் வந்து ட்ரையாங்கிளாக இருக்கும், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கும். இருக்கான்னு பாருங்க. நல்லா அழுத்தி மடிங்க எல்லாத்தையும்.
என்னாச்சு? ஏன் மடிக்க முடியல? கரெக்டாக தான் மடிச்சிருக்கீங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. இந்த ஆர்ட்டுக்கு, இது ஜாப்பனீஸ் ஆர்ட்டு, இந்த ஆர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை வேணும். சரியா? அவசரப்பட்டீங்கன்னா மடிக்க முடியாது. ஓகேவா? ரைட். இந்த ஸ்கொயர் சைடு எல்லாரும் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ஸ்கொயர் சைடு எடுத்து காட்டுங்க. நான் சொல்ல செய்யுங்க. ஸ்கொயர் பக்கத்தை எடுத்து காட்டுங்க. எனக்கு இன்னும் நிறைய பேர் கை தூக்கலையே. ஏன் கை இல்லையா? இருக்குல்ல, எடுத்து காட்டுங்க. சூப்பராக பண்ணியிருக்கீங்களே. ஏன் அப்புறம் சொல்லும்போது எடுத்து காட்ட மாட்டேங்கிறீங்க? ஓகே, இது அப்படியே பேக் சைடு திருப்புங்கம்மா. திருப்பிட்டீங்களா? இந்த பக்கம்லாம் என்ன இருக்கு? ட்ரையாங்கிளாக இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கம் என்ன இருக்கு? இந்த பக்கம். சரி, இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்கத்தை என்ன செய்ய போறோம்னா ஈக்குவலாக ரெண்டா மடிங்க பார்க்கலாம். மடிங்க, நல்லா அழுத்தி மடிங்க. மடிச்சிங்களா? அந்த மாதிரி. சரி, இப்போ உங்க கையில் இருக்கிறது நீங்க விளையாடுற என்னது? 4 கப். 4 விரல உள்ள விட்டு மாட்டுங்க பார்க்கலாம். பண்ணினவங்க எல்லாரும் கையில மாட்டுங்கோ. சில பேர் புதுசா இருக்கிறவங்களுக்கு தெரியல. இந்த இருக்கு பாருங்க. ஹலோ, இங்க ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு ஸ்கொயரா இப்படி மெதுவா வெளியே எடுத்து விட்டீங்கன்னா இந்த மாதிரி 4 கப் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்படி வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 கப் கிடைக்கும். இப்போ இந்த 4 விரல்ல மாட்டிருங்க. சரியா? மாட்டுங்க பார்க்கலாம். 4 விரல்ல மாட்டிடுங்கோ. மாட்டிட்டீங்களா? ஓகே, கவனிங்க எல்லாரும். நான் கையில் மாட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் வழக்கமாக என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னம்னா, ஹலோ ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்படி தானே வச்சு எல்லாரும் மாட்டியிருப்பீங்க. இப்போ இந்த 4 விரல் எடுங்க. இந்த 4 விரல் இதை மாட்டுங்க பார்க்கலாம். இப்போ உங்கள் கையில் ஒரு பப்பெட் ஆக போகுது. இந்த நீங்கள் 4 கப்பையே நீங்கள் பப்பெட் ஆக போகிறோம். நீங்கள் வீட்டில் போய் இப்போ உங்கள் கையில் கொடுத்தோம்னா இந்த இடம் பூரா, ஹால் பூரா பசையாக்கிடுவீங்க. அதனால் வீட்டில் போய் பண்ணுங்க. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் கவனிங்க. இப்போ மேலே 2 பார்ட்டு, கீழே 2 பார்ட் இருக்கா? 4 பார்ட்டை கவனிங்க. ஹலோ, இங்க பாருங்க. மேலே 2 பார்ட்டு, கீழே 2 பார்ட் இருக்கு இல்லையா? பேரண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலையும் நல்லா கம்மு தடவிட்டு நீங்கள் ரெண்டையும் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா உங்கள் கையில் ஒரு அழகான பப்பட் கிடைக்க போகுதுங்க. சரியா? இது ரெண்டு பக்கமும் பேஸ்ட் பண்ணுறேன். கீழே இருக்க 2 பக்கமும் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா 4 பகுதியாக இருந்தது இப்போ 2 பகுதியாக மாறிடுச்சு. ஆயிடுச்சா இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பப்பட் பேஸ்டும்.
சரியா? இது வரைக்கும் சதுரமாக இருந்த காய் தான் இப்போ உங்கள்கிட்ட பேசும். ஹலோ ஹலோ. அப்போ வீட்டில் போய் நீங்கள் என்ன செய்யணும்னா மேலே இருக்கக்கூடிய இந்த 2 பகுதியை ஒட்டிக்கோங்க, கீழே இருக்க 2 பகுதியும் ஒட்டிக்கோங்க, இல்லை ஸ்டாம்பிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னம்னா, கவனிங்க எல்லாரும் கவனிங்க, இதுக்கும் அழகாக கண்ணு போட்டுடலாம். இங்க பாருங்க, கண்ணு போட்டாச்சா? ஓகேவா? ஏற்கனவே நீங்கள் அந்த பப்பெட்டுக்கு வாய் போட்டது மாதிரி இந்த கார்னரில் லேசாக என்ன செஞ்சுருங்க, கவனிச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் அழகாக பண்ணலாம். வாய்க்கு இந்த பகுதியில் கார்னரில் லேசாக என்ன செஞ்சுருங்க, ஷேடு கொடுத்துருங்க. சரி, வாய்க்குள்ளார நாக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, பல்லெல்லாம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரம் கவனிக்கலைன்னா நீங்கள் வீட்டில் போய் சும்மா வச்சுக்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த ஓரம் பூரா என்ன செய்யுங்கன்னா ஜிக்ஸாக்ல கோடு போடுங்க. ஸோ சிக்ஸாக்ல கோடு போட்டுட்டீங்க அப்படின்னம்னா உங்கள் கையில் கிடைக்கிறது பாருங்கள், ஒரு அழகான பப்பெட் கிடைச்சிருக்கு பாருங்கள். சரியா? இது வந்து பேசிக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம், வேறு உருவமாக மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இதுக்கு காது வைக்கணும்னா 2 பேப்பரை கட் பண்ணி காது வச்சுக்கிடலாம். சரிங்களா? எத்தனை பேர் வரைஞ்சிருக்கீங்க? வரைஞ்சவங்களாம் இதில் மாட்டுங்க, கையில் மாட்டுங்க பார்க்கலாம். அழகாக பண்ணியிருக்கீங்களே, சூப்பர். பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்கும் வெரி குட். எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? பண்ணவங்கெல்லாம் கையில் மாட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையில் மாட்டுங்க, கண்ணு போடாட்டியும் பரவாயில்ல, கையில் மாட்டுங்க பார்க்கலாம். சார்ட் பேப்பரில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய பப்பட்டா கிடைக்கும். சரியா? இங்கே பாருங்க, நான் சார்ட்டில் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, சார்ட்டில் ஒரு 4 பார்ட்டாக எடுத்துட்டு அதில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதை வச்சுட்டு பேரண்ட்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் தரேன். உங்கள் பிள்ளைங்க வந்து எங்கேயாவது காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க அப்படின்னம்னா, வித்தியாசமான ப்ரோக்ராம் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னம்னா, இது மாதிரி பப்பெட்டை கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு ஒரு டேபிளுக்கு முன்னாடி டேபிள் கிளாத் ஏதாவது விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கையை வச்சுட்டு அவங்க பண்ணினாங்க அப்படின்னம்னா ஒரு பப்பெட் உங்களுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 கையிலையும் 2 பப்பெட் வச்சுட்டு என்ன செய்ய முடியும், இந்த பப்பெட் பேசுகிற மாதிரி, இந்த பப்பெட் ஆன்சர் பண்ணுற மாதிரி என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னம்னா, ஏற்கனவே பண்ண பப்பெட்டும் சரி, இந்த பப்பெட்டும் சரி, எங்கேயாவது காம்படிஷன் போகணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். விலைக்கு போய் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இதுக்கு லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னம்னா, எல்லாம் காமிச்சு. சரி, இப்போ ரெண்டு பப்பெட் வச்சுருக்கீங்க இல்லையா? வலது கையில் இந்த பப்பெட்டும் இடது கையில் அந்த பப்பெட்டும் எல்லாரும் மாட்டுக்கு பார்க்கலாம். ஸோ நான் மாட்டிருக்கிற மாதிரி, நான் வச்சிருக்கிற மாதிரி வைங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு வைக்க தெரியுதுன்னு பார்ப்போம். என்ன எத்தனை பேருக்கு வைக்க தெரியுதுன்னு பார்ப்போம். இப்படி மாட்டுக்கு பார்க்கலாம். நல்லா போட்டு எல்லாரும் மாட்டிட்டீங்களா? ஸோ எத்தனை பேருக்கு மாட்ட தெரியுதுன்னு எடுத்துக்காட்டுக்கு பார்க்கலாம். நல்லா கையை தூக்குங்க பார்ப்போம். நல்லா கை தூக்குங்க. இந்த இப்படிலாம் கை வைக்கக்கூடாது, நல்லா தூக்குங்க மேலே. சென்டர்லலாம் யாருமே செய்யலை போல, யாருக்குமே கை தூக்க தெரியல பாருங்க. சரி, இப்போ எல்லாரும் அப்படியே ஒரு ஃபோட்டோக்காக அப்படியே மட்டும் வைங்க, ஆட்டாதீங்க. அப்படியே மட்டும் வைங்க, காட்டுங்க. இதுக்கு வாயை திறக்க வைங்க, இதுக்கு வாயை திறக்க வைங்க, இதுக்கு வாயை மூட வைங்க. வலது கையில் இருக்கிறதுக்கு வாயை மூடுங்க, இடது கையில் இருக்கிறதுக்கு வாயை திறந்து வைங்க. சரியா? மேம் எடுத்துட்டீங்களா? வச்சிங்களா? இது போட்டோக்கு. ஓகேவா? இது போட்டோக்கு. இப்போ பேசலாமா? சரி, இப்போ என் கையில் இருக்கிற பொம்மை பேசும்போது நீங்கள் உங்கள் கையில் இருக்க பொம்மையை பேச வைக்கணும்.
ஒரே ஒரு இது மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன், பார்த்துக்கோங்க. இது பேசும்போது நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னம்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதே போல் அது வாய் அசையணும். வணக்கம் அப்படின்னு சொன்னோம்னா வா நா இக்கா இம் வணக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ எத்தனை தடவை இந்த பொம்மை வாயை திறந்து மூடணும்? எத்தனை தடவை திறந்து மூடணும்? வணக்கம் சொல்லுங்க, காட்டுங்க. வணக்கம், வணக்கம். ஓகேவா? சரி, இப்போ எல்லாரும் கையில் எடுங்க பார்க்கலாம் மறுபடியும். மேம் வீடியோ எடுக்கணும், எடுத்துக்கோங்க. ஹலோ, கை அசைஞ்சு சொல்லணும், வாயை பேச வைங்க பொம்மைய. ஹலோ ஹலோ, இங்க எங்க இருக்கீங்க? நீங்க இருக்கிற இடத்தோட பேர் என்ன? நீங்க இருக்கிற இடத்தோட பேர் என்ன? எல்லாருக்கும் இந்த பொம்மை பிடிச்சிருக்கா? இதை வீட்டுக்கு கொண்டு போவீங்களா? ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய பொம்மைகள் இருக்குது. டைம் ஃபேக்ட் நமக்கு செய்ய முடியல. ஸோ நீங்கள் இனிமேல் பேரண்ட்ஸுக்கு ஒரு டிப்ஸ் மட்டும் தர்றேன். இனிமேல் உங்கள் பிள்ளைங்களுக்கு சாக்ஸ் வந்து பேர்ஸ் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னோம்னா தூக்கி போட்டுறாதீங்க. சாக்ஸை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்? அழகான பப்பெட் பண்ண முடியும். அதுவும் குழந்தைங்களுக்கு என்ன செய்ய முடியும்? இது சாதாரண சாக்ஸ் தான், சரிங்களா? சாக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா இதையும் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும்னா அழகாக சாக்ஸ் பப்பெட் வச்சு பேச சொல்ல முடியும், சரிங்களா? இப்போ அதை பேச சொல்லுவோமா? ஹலோ ஹலோ ஹாய். சரி, வரக்கூடிய காலகட்டங்களில் இது மாதிரி சாக்ஸ் இதுக்கான மெட்டீரியல் என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லி சார் சொன்னாங்க அப்படின்னம்னா கேசிஎலுக்கு வாங்க. இது மாதிரி நிறைய பொம்மைகள் நம்ம தயார் பண்ணலாம், நிறைய பப்பெட் பண்ணலாம், சரிங்களா? உங்களோடு இந்த நேரத்தை செலவிடுவதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வழங்கிய கேசிஎல் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தினுடைய அனைத்து அலுவலர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்களும்.